எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் பிளேஸ் அகாடமி. டிஎன்பிசி தரப்பிலிருந்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. நன்றி டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்ச் 18ஆம் தேதி, வருகின்ற மார்ச் 12ஆம் தேதி மண்டே, திங்கட்கிழமை. ஸோ டிஎன்பிசி குரூப் 4 நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம். வெறும் 100 ரூபா மட்டும்தான். அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இது லாஸ்ட் டெஸ்ட் பேட்ச் இந்த வருஷத்துக்கானது. இதை விட்டோம் அப்படின்னா திரும்பி எப்போ குரூப் 4 எக்ஸாமினேஷன் வருதோ அப்போ தான் பேட்ச் வரும். அதனால் 100 ரூபா அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க, உங்கள் லைஃபுக்காக, ஓகேங்களா? அது உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பேட்சே போட்டிருக்கோம். ஜாயின் பண்ணி ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட கிளியர் பண்ணுறதுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன படிக்கணும் எல்லாமே A to Z எல்லாமே உங்களுக்கு அதில் அடங்கிடும், ஓகேங்களா? ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 4 சர்வீசஸ், அதற்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் மாடல் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குரூப் 4 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டு இப்போ அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு அவங்க போயிட்டுருக்காங்க. இதே போல் நீங்களும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு வந்து இப்போ நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எய்ம் என்னன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும். அது மட்டும் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே அடுத்தடுத்து, ஓகேங்களா? இஃப் சப்போஸ் இதில் கிளியர் ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் எனக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். திரும்பி அடுத்த எப்போ வந்து ஆனுவல் பண்ணர் வரும், அடுத்து எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அடுத்து எப்போ எக்ஸாம் வரும், அதுக்கடுத்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எல்லாருமே ஒரு இது எடுத்துக்காங்க. ஓகே, ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஓகே, வர இருக்கிற எக்ஸாமினேஷனை நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணணும். நானும் மற்றவர்களை போல் நானும் அடுத்தடுத்த ப்ராசஸுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா நம்மளும் வந்து சும்மா எக்ஸாம் எழுதிட்டு ஓகேப்பா என்னப்பா பாஸ் ஆகலையாப்பா, ரைட், ஓகே, திரும்ப அடுத்த வருஷம்ப்பா, அது எப்போன்னு நமக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ அந்த இதுக்கு வேண்டாம். ஸோ இது எல்லாமே திங்க் பண்ணிட்டதுன்னு ஆல்ரெடி பேட்சஸ் எங்களுக்கு போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டாங்க, இல்லை சார் நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டேன், ஃபாலோ பண்ண முடியல, நிறைய ஷெடியூல் இது பண்ண என்னால் முடியல, அதை டெய்லி டாஸ்க் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, பேட்ச்லையும் ஜாயின் பண்ண, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண, கிளாஸ்க்கும் போனேன், என்னால் எதுவுமே முடியல சார், கடைசி இதுதான் சார் இருக்குது, எப்படியாவது இது இருக்கிற அவைலபிள் டைமை வேல்யூபிளாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரே காரணத்துக்காக தான் பேட்ச் கொடுத்துருக்கோம். இது வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான், பட் இருந்தாலும் உங்களுக்காக அது கொடுத்துருக்கோம். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.